என் விரல் தானே குடியிருந்த, அப்புறம் ஏன் டக்குன்னு அவன் விரலுக்கு ஷிஃப்ட் ஆயிட்ட? சொன்னார், ஆனா நான் தான் வீட்டில் வைக்கணும்னு சொன்னேன். ஏன் தெரியுமா? உங்க கூட எல்லாம் நிக்கிட்டேன். ஏண்டா கருப்பு, ஐயா நான் கொஞ்சம் பழசாயிட்டணும். ஐயா இப்படிதான் பேசாதீங்க. இப்படிதான் பேசுறீங்கன்னா நான் உசுரவே விட்டுருவேன். பாத்துக்கிருக்க நடிப்பு சூர்யா, விக்ரம், கமலஹாசன் எல்லாம் தாண்டி சிவாஜி ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்க. அதுக்குல்ல கருப்பு. ஐயா உங்க இசை என்ன, உங்க சக்சஸ் என்ன, உங்க சாதனை என்ன? சாதனையெல்லாம் அப்பத்தானே, இப்போ ஒண்ணு இல்லையே. ஐயா நீங்க பண்ணுன சக்சஸ் 10 தலைமுறை பேசுமியா? இந்த தலைமுறை அது பேச மாட்டேங்குது. என்னையா தலைமுறை? எத்தனை பேர் மியூசிக் போட்டாலும் மாட்டிக்கிட்டேனே. ஐயா குக்கர்ல அரிசியை போட்டு வந்திருக்கேன், அதை போய் இறக்கி வச்சுட்டு வந்துடுனே. அது கிடைக்கட்டு கருப்பு, 2 பேருக்கு சேர்த்து நல்ல ஹோட்டல் ஹோம் டெலிவரி சொல்லிடலாம். நீ அப்படியே மேலே ஏறி வா. விட மாட்டேன் போல இருக்கே. எதுல விட்டேன்? எத்தனை பேர் மியூசிக் போட்டாலும் எத்தனை பேர் இந்த மியூசிக் போட்டாலும் ஐயா மியூசிக் மாதிரி வருமா? நடிப்பு ஸ்பீட் பிரேக்கர் சிக்னல் எதுலையும் நிக்காம நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்க. என்ன வாய்க்குள்ளே உழம்புறேன். நல்ல ரூட்ல போறானா இல்ல இழுத்து வச்சு வெட்ட போறானா என்ன எவ்வளவு புரியலையே. ஐயா நீங்களே சொல்லுங்க, நம்ம வீட்டு கேட்டு வாசல்ல உங்கள்ட்ட சான்ஸ் கேட்டு நாய்க்குட்டி மாதிரி நின்றவன் தானே அவன். ஒரு காலத்துல அவன் நம்ம கேட்டில் நின்னா, இப்ப மொத்தமா நம்ம கேட்டு சேர்த்து நான் வெளியே போக முடியாம பண்ணிட்டான்ல. அதுவும் தலையெழுத்து. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? யாரும் இங்க வரமாட்டேங்கிறாங்கடா. எப்படி வருவாங்க? ஜனங்களுக்கு அவன் பாட்டு தானே பிடிக்குது. சும்மா இருங்கய்யா. உங்க பாட்டுல ஆலோசனை என்ன, அலக்கணம் என்ன, தலக்கணம் என்ன, இலக்கணம் என்ன? ஆக்சுவலா கருப்பு, நம்ம இலக்கணத்தை மீறக்கூடாதுன்னு வரைமுறைக்குள்ளேயே சுத்தி சுத்தி மியூசிக் போட்டோம் இல்லையா, அதை ஜனங்க பழசிட்டாங்க. எப்ப சொன்னாங்க? அதனால தானே வீட்டுல உட்காந்துருக்கான். ஓ இப்போ அவன் இலக்கணத்தை உடைச்சு 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 புதுசாயிட்டான். சரி, நான் அதே இலக்கணத்தை புடிச்சு 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 பழசாயிட்டேன். பழைய பஞ்சாயத்தையே புடிச்சு தொங்கிட்டு இருந்த பழசான. அப்படி பார்த்தா பழசானே. ஆமா நீங்க பழசுதாயா. நான் பழசாடா. ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்லையா. நான் பழசாடா. நான் பழசாடா. ஐயோ நான் பழசா. ஐயா சொல்றா சொல்லு. ஐயா நான் பழசாடா. நீதாயா சொன்னியே, நான் அப்படி சொல்லவே இல்லையா. நீ சொல்லற, உன்னோட கண்ணு சொல்லுச்சு. கண்ணு சொல்லுச்சு. உன்னோட கண்ணு சொல்லுச்சுடா. கண்ணு எப்படியா சொல்லு சொல்லுச்சுடா. நீ தொப்பு தொப்பு தொப்புன்னு படியில நடந்து வர பாரு, அந்த சத்தம் சொல்லுச்சுடா. காஃபி கப்பு கொண்டு வந்து நங்குன்னு வைக்கிற பாரு, அந்த சத்தம் சொல்லுச்சு. எப்பயா அப்படி சொல்லுச்சு? சொல்லுச்சுடா. ஐயா அவங்கள மாதிரி வருமாயா, நீங்க தான் எப்பவுமே புதுசு அப்படின்னு உதடு புதுசு புதுசுன்னு சொல்லும் போது உன்னோட கண்ணு நீ பழசு நீ பழசுன்னு சொல்லுது. நான் பழசு இல்லடா, நான் பழசு இல்ல. எல்லாரும் சேர்ந்து என்ன டென்ஷன் பண்ணிட்டாங்க. கன்ஃபியூஸ் ஆனதுனால மியூசிக் வர மாட்டேங்கிற ஒருத்தன், ஒரே ஒருத்தன், அவன் போட்ட மியூசிக் சரியில்லை சார். நீங்க சார் எப்படியாச்சும் என் படத்தை காப்பாத்து வந்து என் காலில் விழுத்தான்னு வச்சுக்க. அப்ப சூடேறட்டா என் விரல் ரத்தமும். அதுக்கப்புறம் மியூசிக்கா போட்டு தள்ளுவேன். இது ஏன் இசை, என்னோட இசை, நான் தான் இசைன்னு மறுபடியும் இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ண வேண்டாம். ஆமாயா ஆமாயா. அந்த நாள் வரும் பார், வரேன் பார்.